வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளுங்க. ஒரு 1 ஹவரில் பெரிய பெரிய சைஸில் ஜிலேபி மீன்லாம் இன்றைக்கி பிடிச்சோம். இந்த மீன்களை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்றத கடைசியாக வீடியோவில் பாருங்கள். இந்த மீன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர் மீனும் பிடிச்சோம். இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஜோடியா மாட்டிக்கிறாங்க. இது ஆணை, இது பெண். இது ஜோடியா. ஆமா இது Black கலர்ல இருக்கு சரி வாளே. ஆமா இங்க பாரு. இது ஆண், இது ஜோடியா மாட்டிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் நடுவுல இந்த மாட்டி. ரெண்டும் ஒண்ணா இருந்துச்சு, அதனால தான் மாட்டிச்சு. அது எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தி ஆண் மீன். ஆமா பெண் மீன் பாருங்க, கலரேல வருது பாருங்க. வளையல ஏ வளைய கிளிய போதுடா. எப்படி இருக்கா பாருங்க. தமிழ் எடுத்துக்காமி. ஐயோ வாடா. என் கையை காவு வாங்கிட்டாங்க. ஜீவ எடுத்துக்காமடா. அவன் பயப்படுறான். டென்ஷனா ஊளு. நீ ஒண்ணு எடு. இந்த பக்கெட் விட பெருசா இருக்கு சரி பாரு. நேரா காமி. அதான் தெரியும். நீ நேரா காமிடா. பகடியே சின்னதா இருக்குது. எப்படி இருக்கு மொத்ததா? பெரிய பக்கெட் பாரு. லோகேஷ் போடுறா. இதே 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இருக்கும். ரெண்டாவது ரவுண்ட்ல பாருங்களேன் எவ்வளவு பெருசா கிடைச்சிருக்கு. 1 கிலோவுக்கு மேல இருக்கும். 1 கிலோ இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இது வாய் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் எப்படி அடிப்பட்ட மாதிரி இருக்கா? ஒரு மாதிரி
எப்படி எடுத்து போகிறதுன்னு தெரியலையா. இதில் பக்கெட்லேயே நுழையாது. இது எதில் தான் தெரியுதா? கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து பெண் மீன். இது இது ஆண், இது பெண்ணு. ஜோடியாக மாட்டிக்கிட்டாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி 2 கிட்டுச்சுனா இல்லையா, அதெல்லாம் புரோட்டி எல்லாமே ஜோடியாக மாட்டிக்கிட்டோம். நண்பர்களே, நாங்கள் இது வரைக்கும் பிடிச்ச ஜிலேபிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு குட்டை இருக்குது, அதை விட போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற குட்டை இதாங்க இருக்கிறதுலே பெருசு. 1 கிலோக்கு மேலே இருக்கும், 1 கிலோ இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மொத்தமாக 4 பிடிச்சிருக்கோம். இதுவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த வளர்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் இவ்வளோ பெருசு எடுத்து போய் எந்த தொட்டியில் விட முடியாது. அதனால் இந்த பாருங்கள் பெரிய குட்டை இது. இங்கே ஒரு இதில் நிறைய தவளையெல்லாம் இருக்குது, தவளை குட்டிலாம். அதெல்லாம் சாப்பிட்டு இது உயிர் வாழும்னு நினைக்கிறேன். அதனால் ஓடிட்டார். இன்னொன்று எடுக்காமல் காமி 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 நான் வரேன். எவ்வளோ சூப்பராக இருக்காது பாருங்க. நல்லா பெரிய குட்டை தான் இது. ரொம்ப தூரத்துக்கு போகுது இது. இதில் நல்லா உயிர் பிழைச்சி வாழும். ரொம்ப பெரிய குட்டைன்றதுனால இது வாழ முடியும். அதால் இதில் நிறைய தவக்களை எல்லாமே இருக்குது. பாசிலாம் இருக்குது பாருங்கள். பாசிலாம் சாப்பிட்டு நல்லா வாழும்னு நினைக்கிறேன். இங்கே வரதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் இதை வந்து திரும்பவும் இங்கே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டையில் நாங்கள் விசிறி வலை போட்டு நிறைய பிடிச்சிருக்கோம். இதில் இப்போதைக்கு மீன்களை வந்து இல்லை. அதனால் இதை ஜோடியாக எடுத்துன்னு வந்து விட்டாலே இது இனப்பெருக்கம் பண்ணி நிறைய மீன்கள் கிடைக்கும். முக்கியமாக இது வந்து பெரிய மீன், அதுவும் ஜோடியாக கிடைச்ச மீனுன்றதுனால இதை எடுத்துன்னு வந்து விடுறோம். இங்கே வந்து நிறைய இனப்பெருக்கம் பண்ணிச்சுன்னா இங்கேயே நம்மளுக்கு வந்து நிறைய மீன்கள் கிடைக்கும். அதனால தான் இந்த குட்டியில் இப்போதைக்கு மீன்கள் விடு வாழை பிடிச்சி இழுக்காது, வால் கட்டாயிடும். நாங்கள் பிடிச்ச மீனில் புரோட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் தொட்டியில் விட்டோம். பார்க்குறதுக்கு கலர் மீன் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே இந்த தொட்டியில் நாட்டு கப்பி மீன்களும் இறால் மீன் குஞ்சுகளும் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஜோடி அழகாக இனப்பெருக்கம் செய்யும்னு நினைக்கிறேன். இந்த மீனோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.